Hey guys, I am Dino here. ஆக்சுவலாக நான் போன வீடியோ எப்போ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இஃப் ஐ கெட் மை நெக்ஸ்ட் பே அவுட், அதாவது நெக்ஸ்ட் பே அவுட்டில் ஃபஸ்ட்டு பே அவுட்டே அதுதான். இட்ஸ் அரௌண்ட் $3,000. நான் அந்த பே அவுட் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ண ஒரே நாளில் வந்து எனக்கு வந்து என்னோடய பே அவுட் வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு. ஐ கேன் ஷோ யூ த ரைஸ் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. இதுதான் வந்து என்னோடய ரைஸ் அக்னாலேஜ்மெண்ட், அதாவது க்ரெடிட் ஆனதுக்கு. ஆனால் நான் இன்னும் அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் பார்க்கல என் பேங்க்குக்கு. ஆக்சுவலாக அதை நான் வந்து பார்க்கணும். ஐ எம் யூஸிங் OBS டு ரெக்கார்ட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்கலான்னா, ஹவு டிட் ஐ கிராக் மை ப்ராப்ஃபார்ம் சேலஞ்ச் அண்ட் கெயின்ட் மை மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ். எப்படி வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டை வந்து நான் வாங்கினேன், அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட்டை எப்படி வந்து நான் சொந்தமாக்கிக்கிட்டேன், அண்ட் ஹவு டிட் ஐ ஏர்ன் ஃப்ரம் தட். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக $3,000 நான் பே அவுட் மட்டும் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் தி லைக் ப்ரூஃப் ஃபார் தேட். என்னோடய ஃபஸ்ட் பே அவுட்டு இந்த அக்கௌண்ட்னால் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் என்கிட்ட இருக்குது. எஸ்டர்டே, அதாவது இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 4th December. இட்ஸ் 4th December. சரி, டெமோ அக்கௌண்ட் இதை விட்டுறலாம். ஆமாம், இப்போ வந்து நான் 4th December வந்து இன்றைக்கி வந்து டேட் வந்து 4th December. நான் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து 2nd December. எப்போ ப்ராசஸ் ஆகிருக்குன்னா, எனக்கு நேற்று நைட்டு ப்ராசஸ் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதுதான் லெஜிட்டான சர்டிஃபிகேட், அதாவது ஒரிஜினலான சர்டிஃபிகேட். எனக்கு $3,052 வந்து பே அவுட் ஆகிருக்கு. இதில் $10 வந்து சார்ஜு, அதாவது இவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீ. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து 2% அப்பில் இருக்கேன். இந்த மாதம் இந்த அக்கௌண்ட்டில் இது மட்டும் போதும்னு நான் பார்க்குறேன். 10K அக்கௌண்ட் ஒன்று வாங்கினேன். இதை வந்து நான் கிளியர் பண்ண இந்த மாதம் வந்து ஐ எம் திங்கிங் ஆஃப் கிளியரிங் திஸ். ஆனால் டார்கெட் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி ஸ்லோலி ப்ரோக்ரஸிங் வித் திஸ். நான் வந்து எப்படி கிளியர் பண்ணேன்னு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு ப்ராப்ஃபார்ம் ட்ரேடிங் சேலஞ்ச் வந்து கிளியர் பண்ணுறதுன்னு யாருமே சொல்ல மாட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கைஸ் சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து நான் யாரையும் சொல்ல விரும்பலை, யாரும் நான் பார்த்ததும் இல்லை தமிழில். ஐ ஆக்சுவலி ஃபாலோ யாருன்னா ஸ்டேட்ஸில் இருக்கவங்க, அதாவது துபாயில் இருக்கவங்க, அவங்களெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஐ டோன்ட் ட்ரேட் வித் தி ஐடியாஸ் ஆஃப் தீஸ் கைஸ் லைக் who are from these parts of India. Most of the people scam. நான் வந்து எப்போவுமே ட்ரேட் பண்ணால் நான் வந்து 2-step அக்கௌண்ட் தான் நான் வந்து வாங்குவேன். 2-stepனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்களால் கண்டிப்பாக பே அவுட் எடுக்க முடியும்னு தெரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக மாஸ்டர் போகலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெஸ்ட்டான ஒரு இது. ஏன்னா டைம் கன்சம்ஷன் லிட்டலாக phase 1 வந்து நீங்கள் 8% எடுக்கணும். அண்ட் phase 2 வந்து இதெல்லாம் நான் நோட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். என்ன வேணுமோ கேளுங்க, என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ், லைக் ஐ போஸ்டட் அ வீடியோ பிஃபோர். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து எனக்கு வந்து 5 hours வாட்ச் டைம், 6 hours வாட்ச் டைம் வந்திருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். லைக் இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 8 பேர் வந்திருக்கீங்க, யாருன்னே தெரியாது. நான் ஒருத்தன் தான், நான் எனக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ஐ வில் கீப் போஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்காக. போஸ்ட் பண்ணி வந்து ஐ வில் டீச் யூ ஹவு டு லைக் கிராக் அ ப்ராப்ஃபார்ம் சேலஞ்ச். செகண்ட் ஸ்டெப் தான் இருக்கிறதுல ஈஸி. நான் இதுவரை செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 2 டைம் தான் லூஸ் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் 10-20 டைம்ஸ் 20 டைம்ஸ் ஐ ட்ரைடு, அதாவது 20 டைம்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சேலஞ்சஸை. அதில் வந்து அரவுண்ட் 7-8 டைம்ஸ் நான் வந்து மாஸ்டர் அக்வயர் பண்ணியிருக்கேன். அதில் அரவுண்ட் 2 டைம்ஸ் தான் மாஸ்டரை வந்து நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்டயே. இப்போ தான் என்னோடய ஸ்டார்டிங், அதாவது இப்போ தான் நான் ப்ராப்ஃபார்ம் வந்து எப்படி பண்ணணும்னு ஓரளவுக்கு கற்று வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஐ வில் டீச் மை லேர்னிங்ஸ். நானே வந்து க்ரோ ஆக வேண்டியது தான். இப்படியே ஐ வில் லேர்ன் அண்ட் டீச் அண்ட் க்ரோ. லைக் உங்களுக்கு வந்து இது ஒரு ஹுக்கான ஸ்டெப்பு மாதிரி தெரியும்.
லைக் இஃப் யூ வாட்ச் மை வீடியோஸ் ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து என் வீடியோஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் எப்படி இந்த லெவல்லேருந்து ப்ராக்ரஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக மேலே ப்ராக்ரஸ் பண்ணிடலாம். அதாவது ஐ வில் என் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் போட்டுறேன். உங்கள் கேப்ஷன்ஸை வந்து கரெக்டாக படிங்க. அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து கரெக்டாக படிங்க. அங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணுவேன். என்னோடய வீடியோவில் மறந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அங்கே அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். Phase 1 Phase 2 நான் ஏன் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து டேரெக்டாக இதுக்கு போவாங்கன்னு நான் சொன்னேன்னா, இது டுகெதர் வந்து 13%, விச் இஸ் அ லாட். இது வந்து ஒரு மந்த்லி நம்ம கெயின்ஸ் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டில் மோர் அண்ட் மோர் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டார்கெட் பர்சனலி 2.5%. அதாவது நான் வந்து 2.5% டார்கெட் பண்ணி நான் வந்து மந்த் க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி கைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தி டார்கெட் அரவுண்ட் 8 to 10%. தட்ஸ் அ லாட். இது வந்து நம்ம கரியரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம வி கேன் கோ அதாவது ஸ்டேபிளாக போகலாம், மெதுவாக போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் நான் ஐ திங்க், பிகாஸ் எனக்கு எப்படி ஐ டோன்ட் see myself. நான் என்னையே பார்த்து பேசலை. என்னோடய இதுவே எனக்கு தெரியல. ஐ எம் ஜஸ்ட் சீயிங் கேமரா அண்ட் ஸ்க்ரீன். இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். ஓகே, மந்த்லி 2.5% தான் நம்ம வந்து கெயின் பண்ண போகிறோம். அதாவது புரியுதுங்களா? இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்டெப் 1 அக்கௌண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 2 அக்கௌண்ட்டை வந்து ப்ராக்டிஷனருன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இது கொஞ்சம் வீடியோ போரிங்காக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு 10 minutes வந்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். அந்த லேர்னிங்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலனாலும் இது அப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்துடும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக தட்ஸ் வை ஹார்டாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லேர்னிங்ஸை. இப்போ ஒரு லாஸ் நடக்குதுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு வந்து பயமாக தான் இருக்கும். பட் மனசு வராது லாஸ் கட் பண்ண. இது வந்து பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் கட் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்த ட்ரேடு கிடைக்கும். அதாவது நம்ம கட் பண்ணால் தான் அடுத்த ட்ரேட் எடுக்க முடிகிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே இந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. அந்த ட்ரேடு தப்புன்னு இருந்துச்சுன்னா அப்போவே எக்ஸிட் ஆகிடுங்க. அவ்வளோதான். எப்போது கழுத்தில் கத்தி வச்சிட்டாங்கன்னா அப்போவே வந்து ஓடிடணும். இல்லை அந்த கழுத்தில் இருக்க கத்தி நகரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு தான் விடும். லைக் இப்போது ஸ்டூடெண்ட்டில் வந்து நம்ம 8% பண்ணோமா, நான் என்ன பண்ணுவேன்னா இனிஷியலி இப்போ 5K அக்கௌண்ட் எடுத்துக்கோங்களேன். இதே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 into 5. இப்போ 10K அக்கௌண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 5 into 2ன்னு போட்டு நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போங்க. எப்படி அது உங்களுக்கே தெரியும், மல்டிப்ளையர் தான். மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எவ்வளோ இப்போ 25K அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5 into 5 போட்டு நான் எவ்வளோ ரிஸ்க் பண்ணுறேன்னா into 5 போட்டு ரிஸ்க் பண்ணுங்கள். 25K அக்கௌண்ட்னா இப்போது வந்து 5K அக்கௌண்ட்டில் வந்து 8%னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ $400 USD. ஓகே, $400 USD. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெசனை வந்து என்னென்னா, யூஎஸ்டியை வந்து ஐஎன்ஆரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறத வந்து ஐஎன்ஆராக நினச்சிக்கோங்க. அது நினைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களுக்கு ஐஎன்ஆரோட இது காட்டாது. அதுதான் அட்வான்டேஜ். நீங்கள் ரியல் டைமில் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இவ்வளோ ஐஎன்ஆர் வந்துருச்சு. யூஎஸ்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும், $400 மாதிரி. ஆனால் $400 USD வந்து $36,000 ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ அதிகமாக வந்துருச்சு. இப்போ 20,000 பார்த்தாலும் நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. புரியுதா? அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. டாலர்ஸை வந்து ஐஎன்ஆர்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லெசன். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு லெசன். எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். எங்கேயுமே கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணுங்கள், பே அவுட் எடுக்கும்போது கம்பேர் பண்ணுங்கள். இப்போ மந்த்லி டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா அது 2.5% எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் பாருங்கள். ருப்பீஸில் பார்க்காதீங்க, யூஎஸ்டியில் பார்க்காதீங்க. லைக் ட்ரேடு வைஸில் நான் சொல்கிறேன். இப்போது அதுவே நீங்கள் பொசிஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் போது யூஎஸ்டியை வந்து ஐஎன்ஆராக பார்க்காதீங்க. இது ரெண்டுமே காமனான மிஸ்டேக்கு. இது வந்து உங்களோட இதை வந்து ரொம்ப சைக்காலஜி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணக்கப்புறம் தான் புரியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இந்த லெசன் 1 இஸ் இதெல்லாம் நான் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இது ரொம்ப இழுத்துகிட்டே போயிடும் அப்புறம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கும். பட் பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஐ எம் சேயிங் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு ஞாபகம் தான் என்னால் சொல்ல முடியும். இதில் மிஸ் அவுட் ஆனதை வந்து நான் பாயிண்ட்ஸாக எடுத்து அடுத்த வீடியோவில் கூட போடுவேன்.
ஓகே. இப்போ 5K அக்கௌண்ட்டில் $400 வந்து இது வந்து P1, அதாவது ஃபேஸ் 1. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா $50 ரிஸ்க் பண்ணுவேன். ஓகே. ரிஸ்க் பண்ணி $100 வந்து நான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேட் ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரேட். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் 0.5% ரிஸ்க் பண்ணுறீங்க, இல்லை 1% ரிஸ்க் பண்ணுறீங்க. லிட்ரலி 1% ரிஸ்க்கு, அதாவது $50 வந்து $5,000 $1%, அதாவது $5,000 1% வந்து $50. அதை ரிஸ்க் பண்ணி நீங்கள் 2% வந்து கெயின்ஸு. ஓகே. 2% கெயின்ஸ் எடுக்கிறீங்க. ஐ வில் டீச் யூ எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னு பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே. இது கோடாக மாறிடும் அப்புறம். ஓகே. இது என்ன போடலாம் இங்கே? சரி, ஈக்குவல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. இது ஏன்டா இப்படி மாறுது? டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்ற முடியுமா? ஓகே. கண்ட்ரோல் சேவ். ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ். ஐ வில் சேவ் பண்ணால் டெக்ஸ்டாக சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ். ஓகே. நான் ரொம்ப கேமராக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வீடியோ பாருங்கள். எல்லாம் ஸ்கிப் இதெல்லாம் உங்களோட லேர்னிங்ஸ் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை. நான் சொல்கிறேன். டெக்ஸ்ட் ப்ளெயின் டெக்ஸ்ட் இங்கேயே மாற்றிருக்கலாம் போல். ஓகே. இப்போ 2% கெயின் பண்ணுறீங்களா? இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து 2% அப் ஆகிடும். 8%. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரேட்டில் வந்து அதுவும் 1:2 தான். 1:2னா என்ன பண்ணுவீங்கன்னா $100 ரிஸ்க் பண்ணி $200 வந்து அக்வயர் பண்ணணும். ஓகே. நோட் திஸ் கைஸ், நோட் திஸ். ஐ வில் ட்ராப் த நோட்ஸ். என்னால் எனக்கு தெரியல நோட்ஸ் அட்டாச் பண்ண முடியுமா என்னென்னு. சப்போஸ் முடியலன்னா நான் உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1% ரிஸ்க்கு, சாரி 2% ரிஸ்க்கு, 4% கெயினு. புரியுதா? இது அக்கௌண்ட்டோட, அதாவது இனிஷியல்லேருந்து நான் சொல்கிறேன். அதாவது நான் 5,000 வந்து $100 வந்து 2%. ஸோ 2% ரிஸ்க் பண்ணி 4% கெயினை வந்து நம்ம எடுத்தோன்னா 4% கெயின் என்னன்னா இங்கே வந்து 4% கெயின்னா மொத்தமாக 6% ஆகிடுச்சா? தேர்டு ட்ரேடு வந்து நீங்கள் ஈஸியாக 1:1 ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது $100 இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ இருப்பீங்க? இது ஒரு 100, இது ஒரு இது. ஓகே. இங்கேயும் அதே மாதிரி 1:1 பண்ணுங்கள். எல்லாம் மறுபடியும் இதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை கூட ரிப்பீட் பண்ணலாம். இருங்க நான் போட்டுக்கிறேன். 1:1 ட்ரேட், அதாவது ரிப்பீட் ஈவன் திஸ். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த ட்ரேட். அதாவது இப்போ எப்படின்னா ட்ரேடில் வந்து எனக்கு வந்து A+ செட்டப், அதாவது A+ செட்டப் எது சொல்லுவோன்னா 100% எனக்கு 99% இல்லை 90% எதுவுமே அவ்வளோ 100% சொல்ல முடியாது. 90% இந்த ட்ரேடு வந்து பிரேக் அவுட் தான் ஆக போகுது, ப்ராஃபிட்டுக்கு தான் போகுது. எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரேட் வந்து இந்த இதில் டைரெக்ஷன் தான் மூவ் ஆகும்னு. ஆனால் உங்களுக்கு வந்து SL இருக்குல்ல, ஸ்டாப் லாஸ் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு தெரியும். ஸ்டாப் லாஸ்னால் உங்கள் லாஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம். இட்ஸ் லைக் பிளாக்கிங் சம்திங், பிளாக்ஸ் யுவர் மேஜர் லாஸ். அதுக்காக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகேவா? உங்கள் ஸ்டாப் லாஸை கேல்குலேட் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாருமே பார்க்குறது என்ன பார்ப்பாங்கன்னா, புது ட்ரேடராக இருந்தீங்கன்னா டார்கெட்டை தான் பார்ப்பாங்க. ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஸ்டாப் லாஸ் தான் மெயின். ஸ்டாப் லாஸ் இன்டூ 2 போட்டு அதை டார்கெட்டாக வச்சு மேலே போங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸ்டாப் லாஸை பார்த்து தான் ட்ரேடே எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடில் பயப்படாமல் இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடில் வந்து உங்களால் லூஸ் பண்ணுறதுக்கு முடியாதுன்னா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். இதுதான் ஸ்டாப் லாஸ் பற்றி நான் சொல்கிற ஒரு லெசன் 2 டே. லெசன் 2 ஆஃப் தி டே. லெசன் 1 வந்து INR அண்ட் USD கம்பேர் பண்ணாதீங்க. இட் வில் ஸ்பாயில் யுவர் மைண்ட். நெவர் கம்பேர் தோஸ் இன் லைவ். ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது இப்போ இப்படி பண்ணால் இப்போ 1:1 ட்ரேட் நான் என்ன சொல்கிறேன்னா,
இதே $100 ரிஸ்க் பண்ணி $100 எடுங்கன்னு நான் சொல்கிறேன். 200க்கு வெயிட் பண்ணுறதுக்குலாம் 100 எடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இது நீங்கள் நான் சொன்னேன்ல A+ செட்டப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். எனக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ இது இல்லை, ரிஸ்க் இல்லை, மெதுவாகவே நான் போகிறேன்னா நீங்கள் இது போகலாம். ஓகே, இதே தான் நீங்கள் வந்து ஃபேஸ் 2க்கு என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுவீங்க. ஈஸி தான். 5% நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது 2 ஸ்டெப்பை மட்டும் பண்ணுவீங்க, அவ்வளோதான். சேம் ஸ்டெப் ரிப்பீட் அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலாக நான் சப்போஸ் அட்டாச் பண்ண மறந்துட்டேன்னா, யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு பார்ப்பீங்களா, இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களான்னு தெரில, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி என்கிட்ட நோட்ஸ் கேளுங்க, நான் அட்டாச் பண்ணிடுவேன். நோட்ஸ்னு ஒரு கமெண்ட்டோ இல்லை கோ ஆன் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இவ்வளோ தூரம் வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் நான். ஓகே, எனக்கு இது எல்லாமே புதுசு தான். நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறது இது எனக்கு சும்மா ஒரு எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறது தான். யாரும் இவ்வளோ ஒழுங்காக டீச் பண்ணுறதில்ல இவ்வளோ க்ளீனாக. அதனால் நான் இதை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். அதனால் நான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிகாஸ் ஃபார் ஃப்ரீ நாலேஜ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் லைக் யூ வில் பி சஃபரிங் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். அதுலேருந்து வெளில வரணும்னா ஐ வில் கிவ் ஜஸ்ட் எ பேசிக் நாலேஜ். என்கிட்டேருந்து நீங்கள் பேசிக் நாலேஜ் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிச்சு. இப்போ மாஸ்டர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபியரு, பயம், ஃபோமோ எல்லாமே வந்து மாஸ்டரில் உங்களுக்கு வரும். நான் நிறைய டைம் ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் நான் மாஸ்டர் என் கையில் வாங்கியிருக்கேன். ஆனால் எல்லா டைமும் ஸ்ட்ரெஸ்னால், ஃபியர்னால், பயத்தினால எல்லாத்தினாலையும் நான் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிடுவேன். மாஸ்டர் அக்கௌண்ட் எப்போ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்லேருந்தே 5% ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அரவுண்ட் ஆகஸ்ட் 2025 ஆரம்பித்தேன். ஆகஸ்ட் 2025 ஆரம்பித்து நான் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும், மேல வந்து நான் $250 எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், அது 5K அக்கௌண்ட்டில் விச் இஸ் 5%. $250 5K அக்கௌண்ட்டில் 5%, அது ரொம்ப அதிகம். 5% வந்து ரொம்ப அதிகம். 2.5% நம்ம எய்ம் பண்ணுறோம், அது வந்து டபுள். அப்போவும் வந்து எனக்கு புரியல. ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட்டு சின்னது, அதனால் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. நான் ரிஸ்க் பண்ணிவிட்டேன். இன்னும் $500 நான் எய்ம் பண்ணேன் அந்த அக்கௌண்ட்டில். ஸோ வந்து அந்த அக்கௌண்ட் போயிடுச்சு. நான் அங்கே வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். லெசன் 3 இப்போ வந்து உங்கள் மந்த்லி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஸ்டில். இதில் வந்து ட்ரேடிங்கில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா பேஷன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான நான் 25K அக்கௌண்ட்டோட டார்கெட்டை வந்து நான் ஃபஸ்ட் டேவே வந்து நான் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு வந்து டே 4 இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு எலிஜிபிள் ஆனது எப்போனா, ஓகே இது வந்து எனக்கு எலிஜிபிள் ஆனது வந்து கிட்டத்தட்ட க்ரியேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் பே அவுட் வந்து எப்போனா, நெக்ஸ்ட் பே அவுட் வந்து Jan 2. சரியா, Jan 2க்கு அப்புறம் தான் நான் வந்து எலிஜிபிள். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரேடே என்னோடது போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடு. செல் நான் வந்து டிவைட் அண்ட் கான்கர் தான் பண்ணுவேன். அதாவது மல்டிபிள் நிறைய ப்ளாட்ஃபார்ம்ஸில் அலௌடு இல்லை தான், பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. இந்த ப்ளாட்ஃபார்மில் அது அலௌட்னால தான் இந்த ப்ளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ப்ளாட்ஃபார்ம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ குயிக்காக எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஒரு பே அவுட்டாக கிடைக்கும்னு சொல்லி. அதனால் ஐ வில் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் ஃபண்டிங் பிப்ஸ் ஆர் கிரேட். லிட்ரலி ஃபண்டிங் பிப்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல, நான் பார்த்த வர ஃபண்டிங் பிப்ஸு, ஃபண்டட் நெக்ஸ்ட்டு, ப்ளூபெரி ஃபண்டட் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டஸ்ட்டு. நான் ஃபண்டிங் பிப்ஸில் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா 100K அக்கௌண்ட் 100% மந்த்லி ஸ்ப்ளிட் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபண்டிங் பிப்ஸ் யூஸ் பண்ணேன். CFDs, அதாவது நான் ஃபியூச்சர்ஸ் பண்ணல, CFDs தான் பண்ணுறேன். மாஸ்டரில் என்ன பண்ணுங்கன்னா, பெஸ்ட்டு பிரேக் அவுட்ஸ் அதாவது இது அச்சீவ் பண்ணுறது கஷ்டம்தான். பிரேக் அவுட்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். சிம்பிளாக மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல 4 டைம் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னா அந்த இடத்துல செல் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட்டு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள்.
பிரேக் அவுட் ஆகுதுன்னா டேரெக்டான ஹை வால்யூம் இருக்குன்னா டேரெக்டாக பிரேக் அவுட் மேலே அந்த ரேஞ்ச் மேலே க்ளோஸ் பண்ணுதுன்னா அந்த அந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இது 3 விஷயந்தான் ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் A+ செட்டப்பை வந்து ஈஸியாக இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள், சிம்பிள் தான். இப்படி தான் நீங்கள் வந்து இதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான், ஓகேவா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து நான் இதுதான், அதாவது எப்படி ரிஸ்க் பண்ணணும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து இதுதான். இதுவே நான் ஒரு 5-6 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் நீங்கள் ரிஸ்க் பண்ணணும். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானு. ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் மற்றவங்களோட இதை அஃபெக்ட் பண்ண விரும்பலை. பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான இது வந்து கிடைக்கும். நிறைய பேர் நான் வந்து நார்மலாக ரொம்ப சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஐசிடி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, புரியாது. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு வந்து ஒரு மென்டார் தேவை. அதை நான் வந்து தேடிட்டு தான் இருக்கேன், ஐசிடிஸ்லாம் பண்ணுற அளவுக்கு. பட் ஃபார் நோ ஐ எம் வெரி குட் வித் ப்ரைஸ் ஆக்ஷன். எனக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நான் வந்து பக்கா. அண்டு கோல்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து சூப்பராக வந்து இது பண்ணும், லைக் ரெஸ்பெக்ட் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு வந்து கோல்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இதுவரை யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க கோல்டுன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சீரியஸாகவே இந்த வீடியோவை நான் எனக்கு சீரியஸாக பேச பிடிக்காது. லைக் ஐம் கூல் கை இல்லை, ஐம் ஜாலி கை. கூல் கைன்னா நீங்கள் வேறு மாதிரி கூல்னு நினச்சிப்பீங்க. லைக் ஐம் ஜாலி டைப் கை. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு சார்ட், பேசிக்காக ஒரு சார்ட்னால் சிம்பிளாக நான் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசாக ஒரு இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து வரும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் HTF டு LTF, லோவர் டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். இப்படி பார்த்தா புரியாது நிறைய பேருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுது. எதில் ஏறுது? ஏதாவது ஏறுறதுக்கு இருக்கணும்ல. அதனால் இது நீங்களே ட்ரா பண்ணால் சொதப்பிடுவீங்க. நானும் சொதப்புவேன், அதனால தான் நான் சொன்னேன். ஐயோ இவ்வளோ இருக்கா, சரி ஓகே. உங்களுக்காக எல்லா லெவல்ஸையுமே டெலீட் பண்ண போகிறேன். சரி ஓகே, நான் டெலீட் பண்ணுறேன், அப்போ தான் புரியும். டெலீட்டு, ரிமூவ் ட்ராயிங்ஸ். ஓகே, ட்ராயிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக முதல்ல ட்ரா பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இப்படி மேலே இருக்க சப்போர்ட்டை வந்து வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத நார்மலாக சப்போர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இது இப்படி தான் நான் டக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல அடுத்த டைம் வரும்போது நான் எனக்கு பை பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஆனால் இது வந்து 4 ஹாரு. இது நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஓகே, இந்த இடம் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டு, ஓகேவா? உங்களுக்கு நானே இப்போ ஒரு செட்டப் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான இடம். ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் நான் ஏன் மார்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. லைக் இந்த இடத்துல எம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆனோடனே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, மார்க்கெட் ஒரு போக்கில் போயிட்டுருக்கோம். அதாவது இந்த இடத்துல தான் நிற்பேன், இந்த இடத்துல தான் நிற்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல நிற்க மாட்டான்னு சொன்ன இடத்துல நிற்பான், நிற்பேன்னு சொன்ன இடத்துல நிற்க மாட்டான். அதுதான் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச், புரியுதா? இப்போது ருட்டீன் சேஞ்ச் ஆகிடும், மார்க்கெட்டோட ருட்டீன். இந்த இடத்துல இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, இது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மறுபடியும் இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ரெஸ்பெக்ட்னால் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் அந்த லெவலை வந்து என்ன சொல்கிறது, அந்த லெவலை வந்து மதித்து அந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல மேலே போயிட்டு இது வந்து உங்களுக்கு தெரியும்ல, இது ப்ரைஸ் ஆக்ஷனோட நார்மலான ஒரு பேட்டர்ன். எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன் எல்லாத்துக்கும் தெரியும். டபிள்யூ பேட்டர்ன் வந்து புல்லிஷு, எம் பேட்டர்ன் வந்து பேரிஷு. இப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா ஈஸியாக இப்படி பார்க்கலாம். லைன், அதாவது இங்கே போனீங்கன்னா ட்ரேடிங், இது ஃப்ரீ ட்ரேடிங் வியூ தான். லைனுன்னு ஒன்று இருக்கும். லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக கிடைக்கும், புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக ட்ரா பண்ணல, இப்போ தான் ஒழுங்காக இருக்குது. ஓகே, லைன்லேருந்து நீங்கள் பாருக்கு ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் அது மேலே விக்ஸ் வருது அப்படின்னா
இந்த கேண்டில்ஸ் இல்லை, நம்ம வெறும் ஹாலோ கேண்டில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. வெறும் கேண்டில்ஸ் வருதுன்னா அது பிரச்சனையே கிடையாது. கேண்டில்ஸ் அது மேலே வருதுன்னா பிரச்சனை இல்லை, அது லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் கொஞ்சம் சீரியஸாக தான் பேசுவேன் இப்போது, ஏன்னா நான் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். லைக் ஸ்வெட்டிங். ஓகே, இப்போ வந்து என்னென்னா இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த லெவல் வந்து ஒரு லெவல், அதனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் உருவாகவும் செய்யும், உடையவும் செய்யும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இந்த லெவலை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த மறுபடியும் பிரேக் பண்ணிட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ரிவர்ஸ் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட்னால் என்னென்னா என்னது, ஓகே இது அலர்ட்டு, ஓகே இது நமக்கு தேவையில்லை, இது எப்போ வச்சு அலர்ட்டு. ரீடெஸ்ட் என்னென்னா இப்போ ஒரு இடத்த உடச்சிருச்சு மேலே மறுபடியும் வந்து அந்த இடத்துல நின்று அங்கேருந்து தானே குதிக்க முடியும். இப்போது நீங்கள் கீழேருந்து குதித்து ஒரு இடத்த பிச்சுட்டு மேலே வந்து அந்த இடத்துல நிற்கணும், அப்போ தான் அடுத்த இடத்துக்கு அங்கேருந்து குதிக்க முடியும். புரியுதா? சிலது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, பிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க லெவலாக. அதாவது என்னென்னா கார்ட்போர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கீழே ஸ்ப்ரிங்கில் நிற்கிறீங்க, ஸ்ப்ரிங் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, அதாவது லோடட் ஸ்ப்ரிங், அதாவது அமுக்கி வச்ச ஸ்ப்ரிங் மேலே நிற்கிறீங்க, நல்லா பவர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கு நிற்கிறீங்க. மேலே கார்ட்போர்ட்ஸில் பேப்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, பேப்பர்ஸ் இருக்குது, உங்கள் கையில் ஒரு கத்தி இருக்குது. ஓகேவா, அது பேப்பராக இருக்கலாம், கார்ட்போர்டாக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம், அது லெவலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஓகேவா, இப்போது அது பேப்பராக இருக்குன்னா அந்த உங்கள் கத்தி உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணோன்னே பேப்பரை கிழிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது வந்து A+ செட்டப்பு எல்லாம் செட்டப்பை பற்றி இதில் சொல்ல முடியாது. இது வந்து பர்ஃபெக்ட் பிரேக் அவுட். ஓகேவா, கிழிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த லெவல் பெரிய பிரேக் அவுட். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் ஏதோ பிரேக் அவுட் நடக்குதுன்னா இதுதான் நடக்கும். இங்கே உடச்சிதா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கா, இது எவ்வளோ ரேஞ்சு, இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 166 to 213, அரௌண்ட் 70 பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு ரூபாய் இதில் மூமெண்ட்டை வந்து நம்ம பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். பிப்ஸ்னால் இன்னொன்று இல்லை, ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா, 216லேருந்து 217க்கு மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பிப். அதாவது நாங்கள் பேசுகிறத பொறுத்து அதை 100 பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எங்கள் கேல்குலேஷனுக்காக நான் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன், பிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நான் அதை பாயிண்ட்டுன்னு சொல்லி நான் கன்ஃபியூஷன் இல்லாமல் மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லி பேசுவேன். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே இன்னொரு இடம் கிடச்சிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து இன்னொரு இடம். ஓகேவா, இது ஒரு இடம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஜியன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரீஜன்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இது க்ளோஸ் ஆகிடுச்சு, கீழே ரெட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து எது வரை எய்ம் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக, அடுத்து எது வரை எய்ம் பண்ணணுன்னா அடுத்த ஸ்டேபிளான என்னென்னா இப்போ மேலேருந்து நீங்கள் கீழே விழுகிறீங்க. ஓகேவா, அடுத்து இரும்பில் தானே வந்து நீங்கள் நிற்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பேப்பரில் விழுந்தால் பிச்சுக்கிட்டு போயிடும், கார்ட்போர்டில் விழுந்தால் கார்ட்போர்டோட திக்னஸை பொறுத்து நின்றுப்போம், இல்லைனா விழுந்துருவோம். வுட்டில் நிற்போம், ஸ்டீல்னால் கண்டிப்பாக கீழே விழுக மாட்டோம். இது 4 ஹார் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டீல்ஸ். ஓகேவா, ஸ்டீல்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டீல்ஸ் எல்லாம். ஆனால் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இதுவே வந்து கேண்டில் வந்து பிரேக் ஆகி இது கீழே க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. விக்ஸ்ன்னா என்னன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும், ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். பாடி தான் வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கேண்டிலோட பாடி, அதாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, இதை விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விக்ஸ் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட், ஆனால் அது ட்ரூ நேச்சர் இல்லை, ஜஸ்ட் மூமெண்ட். இப்போது விக்ஸ் வந்து இது கீழே வந்திருக்கு, அப்போ நீங்கள் கேட்கலாம் விக்ஸ் இது கீழே வந்திருக்கு, அப்போ மார்க்கெட் கீழே தானே போகும் அப்படின்னு. விக்ஸு கீழே வந்து அது கணக்கில் எப்படி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது, இந்த ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் கேண்டில். அப்போ வந்து இது வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நான் கரெக்டாக எங்கே ஆரம்பித்தேன் அங்கே கட் பண்ணி நான் வந்து கரெக்டாக இது பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல வந்து ஏன் அந்த இதை வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணலான்னு. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக டிஃபர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் புரியாது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் நான் தான் ஈஸியாக சொன்னேன்ல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் வழக்கமாக நடக்க வேண்டியதை வந்து வேறு வழக்கமாக நடக்குது. இப்போ ஒரு வழக்கம் இருக்குன்னா இந்த வழக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னால் இன்னொரு ஸ்ட்ரக்சராக மாறும், அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்.
இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருந்தால் நாளைக்கு வேறு மாதிரி பேசுவான், இன்னொரு நாள் கல் எடுத்து விட்டு அடிப்பான், என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியுது. ஓகேவா? ஓகே, இதில் நான் வந்து ட்ரையாங்கிள் தேடிட்டுருக்கேன். ட்ரையாங்கிள் எங்கே? இதில் தான் இருக்கும். சாரி, இதில் இருக்கும். சாரி, இதில் எப்பட்றா இருக்கும்? லூஸ் பைலே, எனக்கு தெரியல. எங்கேயோ இருக்கும் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதில் பார்ப்போம். ஓகேங்களான்லாம் சொல்லாதடா, ஓகேவா அப்படின்னு சொல்லு. இது எனக்கு கேஷுவலாக வச்சுக்கலாம் வீடியோலாம். கேஷுவலாக இருந்தால் தான் உங்களுக்கும் பார்க்க தோணும், எனக்கும் பேச தோணும். நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நசன்னு என்னடா இது மார்க்கெட்டு அப்படின்னு நினைப்பீங்க. என்ன மேலே போகணும்னு நினச்சா கீழே போகுது, மேலே போகுது, கீழே போகுதுன்னு நினச்சா மேலே போகுது. நீங்கள் ஒரு ஒழுங்கான ட்ரேடராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துலையே வந்து அது தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துலையே இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த ஜோன் பிரேக் பண்ணுறத விட வெயிட் பண்ணுங்கள். அதாவது எந்த ஏரியானா, சாரி நான் ரொம்ப கேமரா கிட்ட வந்து லூஸு நான். ஓகே, இது சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பண்ணுறோம். எவ்வளோ வந்திருக்கு? 217. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ஸு மேலே இருக்குது. இந்த இடத்துல கேட்பீங்க மேலே க்ளோஸ் இருக்குது, ஆனால் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் மேனிப்புலேஷன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து மேனிப்புலேட் ஆகிருக்கு, ஃபேக் அவுட். இது பிரேக் அவுட் இல்லை, இது ஃபேக் அவுட். இது வந்து எஸ்எல் கோல்டு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எந்த சைடு போகுதுன்னு ஈஸியாக காட்டிடுங்க. ஆனால் வந்து எஸ்எல் இருக்குல்ல, எஸ்எல்லை வந்து பிளான் பண்ணுறது, எஸ்எல் ஹண்ட் பண்ணும், அதாவது வேட்டையாடும். நம்ம எஸ்எல் வைக்கணும், ஸ்டாப்லாஸ் வைக்கணும், அதை வேட்டையாடிட்டு தான் அந்த பக்கம் போகும். அதனால் வேட்டையாடுறதுக்கு வெயிட் பண்ணி வேட்டையாடி விளையாடு. ஓகே, வேட்டையாடுறதுக்கு வெயிட் பண்ணி வேட்டையனோட சேர்ந்து போங்க அப்படியே ப்ராஃபிட்டுக்கு. அதாவது இந்த இடத்துல வந்தீங்கன்னா டைலாகெல்லாம் பேசணும் இருக்கனாட்ட. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல இது க்ளோஸ் ஆகிடும்னா 2 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா we can go with பை. நான் ஆக்சுவலாக போகலான்ட்ருக்கேன் பை. க்ளோஸ் ஆகட்டும், ஏதாவது எந்த நியூஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பை என்ட்ரு ஆகிறேன். இந்த ரீஜனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து பை என்ட்ரு ஆவேன். எனக்கு ஒரு செட்டப் கிடச்சி. அது என்னென்னா, நான் என்னோடய இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் இது பண்ண போகிறேன். எது வர போவேன்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே வர போவேன். ஐ வில் எய்ம் அரவுண்ட் திஸ் பிளேஸ். இது ஒரு சப்போர்ட் 4-7-5 வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் வேணால் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பேசினாலும் பேசுவேன், நடுவில் புரியாமல் போகலாம். ஓகே, இந்த ஒரு நிமிஷம் நான் வந்து லைவாக ட்ரேட் எடுத்து காட்டுறேன். இது நார்மலாக கேஷுவலாக நடந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது. ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம் இருக்குது, அது வரை நான் எதாவது சொல்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி கூட நான் பிங்க் பண்ணுறேன், எல்லாமே நான் பிங்க் பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்துக்கும் டைம் எடுத்து ரிப்ளை பண்ணுறேன். அதனால் ரிப்ளை பண்ண முடியும். எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஃபாலோவர்ஸ் இல்லை. எல்லோரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் ஐ வில் ஜஸ்ட் ட்ராப் மை இன்ஸ்டா ஐடி டவுன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். ஜஸ்ட் ப்ரமோட் குட் வீடியோஸ். இது வந்து ஒரு A+ செட்டப்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட்டுக்குள்ளேயே இந்த இடத்துலையே சலசலப்பு நடந்திருக்கு நிறையா. சலசலப்பு தாண்டி ஒரு விஷயம் வந்து நடக்குது. இந்த இடத்துல பாடி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? விக்கு ஃபார்ம் ஆகுது விட்டுங்க, பாடி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அது ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் இன்னும் கீழே போகும், கீழே போயிட்டு தான் மேலே வரும் ஆக்சுவலாக, பிகாஸ் விக் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது பர்ஃபெக்ட் பிரேக் அவுட்டாக இருந்தால் அப்படியே மேலே போய்டும். நம்ம பிரேக் அவுட் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அது எப்படி இருக்கும், கீழே வந்து தான் மேலே போகுமா, மேலே போய் டேரெக்டாக போயிடுமா நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வால்யூம் சூப்பராக இருக்கும். அப்போ வந்து வால்யூம் இது இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 இது சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸ். இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேட்டர் என்னை பொறுத்தவரை. ஓகே, ஐ வில் கோ வித் அ பை. நான் சின்ன குவான்டிட்டியை வந்து நான் எடுக்கிறேன். எந்த அக்கௌண்ட் இது? 10K அக்கௌண்ட் தான். நார்மலாக ஒரு 10K அக்கௌண்ட் இதில் காட்டக்கூடாதா? நான் ட்ரேட் எடுக்கும் போது காட்டுறேன். என் அக்கௌண்ட் ஐடியெல்லாம் வரும். சார்ட்டுக்கு போயிட்டு ட்ரேடுக்கு போயிட்டு புது ட்ரேடு பை பண்ண போகிறேன். ஓகே, 0.05 தான் பை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக கீழே ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்கும். இது 10K அக்கௌண்ட்டு தான், நான் நிறைய ரிஸ்க் பண்ண விரும்பல. பை கீழே போகுது, லெட் இட் கோ, நோ ப்ராப்ளம். ஆனால் மேலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு.
நான் வந்து 0.05 லாட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சின்ன அக்கௌண்ட். நான் இன்னொரு பொசிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இன்னும் கீழே போனால் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணுவேன். அதாவது இன்னொரு 0.05 வந்து பை பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஒரு நான் எந்த இடத்துல அடுத்து சப்போர்ட்டு ஏதாவது பார்க்கணும்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த இடம் சொன்னேன்னா, இந்த இடத்துல ஒரு வீக் எண்டாக இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு இடத்த மட்டும் வச்சு நம்மளால் கணக்கு போட முடியாது எதையுமே. இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோஸ் இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோஸ் இருக்கா? இந்த இடத்துல இன்னொரு விக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நிறைய விக்ஸ் இருக்குது, ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஐ எம் குட் வித் திஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து ஓகே தான். இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு குவான்டிட்டி ஆட் பண்ணுவேன். என்னோடய எஸ்எல் எந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு கீழே 4201 இருக்கும் என்னோடய எஸ்எல். பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக தைரியம் இருக்கும். மாஸ்டர் அக்கௌண்ட்டை நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரே அக்கௌண்ட்டை வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும், அதுலேருந்தே காசு எடுத்துகிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக எப்படியோ ப்ளீச் ஆகும் அக்கௌண்ட்டு. வாங்கி கிளியர் பண்ணி அதுலேருந்து மணி எடுத்துட்டிங்கன்னா, அதை இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு மேலே அது யூஸே இல்லைன்னா அதை வச்சுக்கிறது உங்கள் திறமை. ஓகேவா? அது போயிடுச்சுன்னா வருத்தப்படக்கூடாது. அடுத்த அக்கௌண்ட் வாங்கி கிளியர் பண்ணி அடுத்தது போகணும். இதெல்லாம் முறையாக தான் இருக்கும். கொஞ்சம் 13% சும்மா எடுக்கணுமே அப்படின்னு கஷ்டம். காசு வேணும்னா முடப்பட்டு தான் ஆகணும். இது திரும்ப அக்கௌண்ட் போயிடுச்சுன்னா என்ன ப்ளீச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் வாங்குங்க. இது எவ்வளோ வேணால் கீழே போகலாம் அந்த விக்கு. ஓகேவா? நான் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். ஸ்ட்ராட்டஜி தான் மாஸ்டர் அக்கௌண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாருமே அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணலாம். சிம்பிளாக நான் 2 இண்டிகேட்டர் சொல்லித்தரேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக பிஹேவ் ஆகும். கோல்டு வந்து இந்த எல்லா லெவல்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணும். எஸ்ஆர் சேனல். ஓகே, எஸ்ஆர் சேனல் பை டோர் வைஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், டோரிஸ் இல்லை, எஸ்ஆர் சேனல் பை லோன்சம் ட்ரேடர்ஸ். ஓகேவா? இது ஃப்ரீ இண்டிகேட்டர். ஸ்விங் ஹை லோ இதில் வந்து பை டார் வைஎஸ்ன்னு இருக்கும், TORYS. இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு 2 இது அட்டாச் பண்ணலாம். இதுதான் செட்டிங்ஸ், பார்த்து பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வரணும். நான் நிறைய இது கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்விங் ஹை டு ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் எங்கே லைன் எங்கேயோ இருக்குமே. இங்கே இருக்கா? இது வந்து ஒரு விஷயம். இது கனெக்ட் பண்ணால் இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. கனெக்ட் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால கனெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, நான் ஆக்சுவலாக நல்லா ரிஸ்க் எடுப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸு இதுலலாம் நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன். ஓகே, இது நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன பொசிஷன், அதனால் நான் அப்படியே ஓரமாக வச்சிட்றேன். ஓகே, 0.05 lakhs இஸ் வெரி ஸ்மால் அக்கார்டிங் டு திஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு நார்மலான விஷயம், நீங்கள் எவ்வளோ லாட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து 5K அக்கௌண்ட்டில் வந்து நான் எவ்வளோ லாட்ஸ் எடுப்பேன்? 0.1 லாட்டில் ஓகே ட்ரேட் பண்ணுவேன். அதாவது கலெக்டிவ் பொசிஷன், எல்லா பொசிஷனும். இப்போது ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் 2-3 பொசிஷனாக ஓப்பன் பண்ணலாம், 4-5 பொசிஷனாக ஓப்பன் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். அதாவது பிரித்து ஓப்பன் பண்ணலாம். 0.02 5 டைம்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அது அலௌடான்னு பார்த்துக்கோங்க டேர்ம்ஸில். பட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ளாட்ஃபார்ம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்டிங்கேல்னு சொல்லுவாங்க, பிரித்து இது பண்ணுறது. அதாவது உங்களை நீங்கள் லாஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு நான் அட்வைசபிள் திங். ஆனால் எனக்கு நான் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியும் இது சக்ஸஸ் ஆகும்னா நான் கண்டிப்பாக அதை வந்து அந்த ட்ரேடை வந்து நான் இது பண்ணுவேன், அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ லைக் என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஆமாம், இதுதான் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் நான் சொல்லியாச்சு. இப்போ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டேன். 2 இண்டிகேட்டர் சொல்லிட்டேன். இந்த இண்டிகேட்டர்லாம் பர்ஃபெக்டாக மோஸ்ட்லி 90% பர்ஃபெக்டாக பிஹேவ் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அடுத்த 4 hours பார்த்துட்டிங்கன்னா 1 hour பாருங்கள். 1 hour பார்த்தீங்கன்னா அதில் அனலைஸ் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்குது அப்படின்னு. சின்னதாக நீங்கள் போக போக இதே மாதிரி இந்த லெவல்ஸ்க்கு அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா, இதில் என்ன லெவல்ஸ் மார்க் பண்ண முடியும்? இங்கே ஒரு ரே இருக்குது, மார்க் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த ரேயோட ஆங்கிள் இது தான். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்திங்களா, ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் பார்க்கக்கூடாது, லோ டைம் ஃப்ரேமும் பார்க்கணும். ஓகே, இது
கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் செட்டிங்ஸில் எதுவுமே இல்லை. எஸ்ஆர் சேனலுக்கு நான் நார்மல் செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அது டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஓகே, பாடி எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஃபார்ம் பண்ண கற்றுக்கோங்க. லைக் என்ன சொல்கிறது, அந்த இடத்துல ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. ட்ராயிங் வந்து இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், இம்பார்ட்டன்ட் தான். ட்ராயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல செல் ஆஃப் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் ஒரு இம்பார்ட்டண்டான செல் ஆஃப் ரீஜன். இந்த இடத்துல இதுதான் வந்து ஒரே ஒரு சைடு பார்க்குறதோட நஷ்டம். நான் 4 ஹார்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். அது கீழே போகும், நான் சொன்னேன்ல கீழே போகுது. ஆனால் கீழே போய் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும். இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கலாம், ஏன்னா இது ஒரு பிரேக்கு. மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நிறைய டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதோட தூக்கி வச்சா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் வந்து டைம் ஃப்ரேம்ஸ் அனலைஸ் பண்ணும். எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான். சிம்பிள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது எதுவுமே. சிம்பிளாக யோசிச்சா சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. சிம்பிளாக மணி மேக்கிங் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள். இந்த இடத்த டெஸ்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போய் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட், இந்த பெரிய சப்போர்ட், இது மெயினான சப்போர்ட் ஸ்டீல். இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணலாம். இது நான் வந்து ட்ரேட் அட்வைசபிள் இல்லை. இது வந்து ஐ எம் நாட் அட்வைசிங் டு டேக் திஸ் ட்ரேட். நான் வீடியோ போடுறப்ப இந்த ட்ரேடு வந்து முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும்னா டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இது வந்து 1 ஹவரில் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது கிடச்சிதா. அடுத்து வந்து 45 மினிட்ஸ் பண்ணலாம், பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவி ரிஜெக்ஷன் இருக்குது, வெரி ஹெவி ரிஜெக்ஷன். ஓகே, பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரேக் ஆகிடுச்சுன்னா இது கண்டிப்பாக மேலே தான் போகும். இந்த இடத்துல இது இல்லைன்னு காட்டாதீங்க, இல்லைன்னு தெரியும். ஏன்னா இது போக போக தான் இந்த லெவல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். மேலே இந்த லெவலில் பிடிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு ரேட்டு போச்சுன்னா இந்த இடத்துலேருந்து புது லெவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கரண்ட் ப்ரைஸ் வச்சு தான் இந்த பிளாக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. விக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸை வந்து விக்ஸ் காட்டும். இந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக ஒரு சார்ட் அனலைஸ் பண்ண முடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி. ஓகே, இது கலர்ஸை வேணால் கலரை மாற்றிட்டு, இல்லை ரெண்டு மாற்றிட்டு பிக்சல் 4 பிக்சல். ஓகே, இது டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, ரிஜெக்ஷன். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட். இந்த இடம் சரியான பிளாக்கு, வந்து சரியான ரிஜெக்ஷன் பிளாக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மெதுவாக மேலே போகலாம், மேலே போய் பிரேக் ஆகலாம், இல்லை இந்த இது தப்பான ட்ரேடாக கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னா 0.05 லாட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் டவுனில் இருக்கேன், $25 டவுனு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும்ல, நான் சொன்னேன்ல நான் எந்த இடத்துல ஆட் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். ஐயோ அதை மறந்துட்டேனே. 4 ஹார்ஸில் பேசிகிட்டு இருந்தோமா, 4 ஹார்ஸில் இந்த இடத்துல என் குவான்டிட்டி இது இப்போ தான் என்னோடய ஆட் பண்ண வேண்டிய குவான்டிட்டி டைம். இன்னொரு இதை பை பண்ணிட்டேன். ஐ பாட் மை அனதர் ட்ரேட். நான் இனிமேல் என்னென்னா என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா டிசிப்ளின்டாக இருப்பேன் நான், தட்ஸ் வை. ஓகே, இது 4 ஹார்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து ஓகேங்களா இல்லை ஓகேவாம்மா அடுத்து இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆக்சிலேஷன் இருந்திருக்கு இந்த ரீஜனில். இது மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இது ஒரு ரீடெஸ்ட்டாக கூட கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். 5 மினிட்ஸ் இருக்குது. லைக் இஃப் சப்போஸ் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு மேலே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வேறு லெவல், பயங்கரம் எல்லாமே சொல்லலாம். ஓகே, 5 மினிட்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸ் வரை நம்ம எதாவது பேசுவோம். ஓகே, இந்த என்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கான்னு கூட தெரியல, நான் எப்போ ஆரம்பிச்சேன்னு கூட தெரியல. என்ன பார்ப்போம், வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கானே தெரியல எனக்கு. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா, எவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ ரெக்கார்ட் ஆரம்பிச்சேன். எப்படி பரதேசி மாதிரி இருக்கும் நான் பார்க்க. வீடியோ எங்கே இதெல்லாம் பார்க்க 44 மினிட்ஸ். ஐயோ ரொம்ப எடுத்துருச்சு வீடியோ. 30 மினிட்ஸ் போதும், ரொம்ப போட்டு பேர்டன்லாம் பண்ண வேணாம். இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, நான் வந்து என் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய ட்ரேடோட இது என்னென்னு, ஸ்டேட்டஸ் என்னென்னு. நான் வந்து சப்போஸ் நீங்கள் என்னை வந்து இந்த வீடியோலேருந்து பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் ஒரு ஹாய் போடுங்க. இதுலேருந்து தான் ஹாய் போடுங்க. இதுலேருந்து தான் பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும்ல எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேருக்கு பிடிக்குது, என்ன மாற்றிக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஐ ட்ரை மை பெஸ்ட்
டு அவாய்ட் யுவர் பீப்புள்ஸ் மிஸ்டேக். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அதை வந்து உங்களை ஈஸியாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நோ ப்ராப்ளம். நிறைய பேர் இதெல்லாம் வெளில சொல்லாதீங்க. ஏன்னா வெளில சொல்லாதீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு, வெளில சொல்லாதீங்கன்னு. பட் ஐ எம் குட். ஷேர் பண்ணலாம். இதில் நிறைய பேர் ஒரே சைடாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இது ப்ளாட்ஃபார்ம் தான், டெமோ அக்கௌண்ட் தான். நம்ம யாருமே ஒரிஜினல் இதில் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒரிஜினல் நடக்கிறதுல வந்து டெமோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரிஜினல் மணி ட்ரேட் பண்ணுறவங்க நான் டீச் பண்ணேன்னா அது எனக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரிஜினல் மணியில் ட்ரேட் பண்ணும்போது அவங்களும் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க, அவங்களும் மார்க்கெட் மேக்கர்ஸாக இருப்பாங்க. நிறைய பேர் ஒரே சைடில் போகும்போது மார்க்கெட் அதுக்கு மேலே மூவ் ஆகும். நம்ம யாருமே மார்க்கெட்டுக்குள்ளே இல்லைங்க, நம்மளாம் டெமோ தானே பண்ணுறோம். ஸோ நோ ப்ராப்ளம். எவ்வளோ பேர் வரீங்களோ எல்லோரும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் பேஸ்ட் ஆன் உங்களோட ரிஸ்க்கு தான் எல்லாமே. இதை நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் தான், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க்கு தான் ட்ரேட் பண்ணுறது. இது ட்ரேடிங்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆக்சுவலாக சிமுலேட்டட் அக்கௌண்ட் தான். உங்கள் ப்ராஃபிட் ஷேர் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, சர்வீஸ் ஃபீ மட்டும்தான் தரீங்க. ஓகே, இதை வந்து ட்ரேடிங் தான் கன்சிடர் பண்ண முடியாது. இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபஷ்னல் இன்கம். லைக் என்னென்னா ப்ராஃபிட் ஷேர், கமிஷன், அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஃபோரெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவீங்க நீங்கள். ஜஸ்ட் தட்ஸ் இட். ஓகே, நான் என் ஓரக்கனால என் ட்ரேடை தான் நான் பார்த்துட்ருக்கேன். வேறு எதுவும் பார்க்கல, வேறு எதுவும் இல்லை பார்க்குறக்கு. இங்கே நான் இந்த ட்ரேடு இன்னும் 2.5 நிமிஷம் டைம் பேசினா டக்குன்னு போயிடுது. வாய் தான் இல்லை வாய் தான். ஓகே, இந்த ட்ரேடை நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். என்னென்னா இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 45 மினிட்ஸாக, அடுத்து 15 மினிட்ஸ் இதே இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 15 மினிட்ஸ் கீழே போகாதீங்க. 15 மினிட்ஸ் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம். ஓகேவா, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் தரமான இடம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது கீழே ஒரு பேஸு, இது ஒரு பேஸு. புரியுதா? இப்போ புரியுதா எந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குன்னு? கீழே போக இந்த இடம். ஓகேவா, இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம். ஓகே, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பஃபர் ஏரியா. இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம், நம்ம யாருனாலையும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே A+ செட்டப், இது வந்து A செட்டப். இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா 2 டைம் பார்த்துட்டீங்க, 3 டைமும் இது ஆகுதுன்னா இந்த இடத்துல ட்ரேடே பண்ணாதீங்க. இந்த பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வந்தாங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன். எனக்கு வந்து எஸ்எல் பெருசாக என்னால் எடுக்க முடியும், அதனால் நான் ட்ரேட் பண்ணேன். வெயிட் பண்ணுங்கள். பேஷன்ஸ் இஸ் தி மெயின் திங். மாதத்துக்கு ஒருக்கா பண்ணாலே போதும் ட்ரேடு. பர்ஃபெக்ட் ட்ரேடாக வந்து மாதத்துக்கு 2 டைம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், மாதம் செட்டு. இந்த மாதம் எனக்கு நான் இது தொடவே மாட்டேன். இன்றைக்கி ட்ரேட் பண்ணனா December 4. எனக்கு அடுத்த பே அவுட் வந்து Jan 2 தான். Jan 2வா? எனக்கு Jan 4 ஆகிடும் காசு வரக்கு. Jan 2 எப்போ வருதுன்னு பார்ப்போமா? எனக்கு கேலண்டர் ஆட் பண்ணிட்டேன் கைஸ். கேலண்டர் இங்கே இருக்குது. இது என்ன என்னால் க்ளோஸ் பண்ண முடியல, க்ளோஸே பண்ண முடியல. சரி, ஓகே, இது வந்து 4th. அடுத்த மாதம் எப்படி பார்க்குறதுங்களா? ஜான்வரி. ஓகே, நான் ட்ரேடு பார்த்தேன் மறுபடியும் சொல்லுங்கள். ட்ரேடு தான் பார்த்தேன். என்ன பாருங்கள், ஃபோன் தான், வேறு எதுவும் இல்லை. ஐ ஒன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் வைல் மேக்கிங் வீடியோ. ஓகே, Thursday தான். எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே மட்டும் நம்மளால் ட்ரேடு இது அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் முன்னாடியே பண்ணி வச்சிடறானுங்க. அதாவது எலிஜிபிலிட்டி டே Jan 2க்கே நான் வந்து அப்ளை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு டியூஸ்டேக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாளில் கிடைக்கும். வெட்னஸ்டே அந்த மாதிரி கிடைக்கலாம். ஒரு நாள், டியூஸ்டேலேருந்து ஒரு நாள். ஓகே, இது வந்து இப்படி தான். இப்போ நான் வந்து டியூஸ்டே ரெக்வஸ்ட் பண்ணுவேன். வெட்னஸ்டே, Thursday, Friday 3 நாளில் எனக்கு கிடச்சிடும். 3 நாள், ஒரு நாள்லேயும் கிடைக்கலாம், 3 நாள்லேயும் கிடைக்கலாம். நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம். பட் மூஞ்சி தொங்க போடக்கூடாது எப்போவுமே. கஷ்டம்தான் நான் சொல்லுவேன். ஆனால் கஷ்டமானு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. இங்கே ஒரு பொசிஷன், இங்கே ஒரு பொசிஷன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணேன். இதில் பார்த்தா தெரியும் $10 தான்.
$10-20 தான் அப்பெல்லாம் இருக்கேன். ஜஸ்ட் எய்மிங் டு கிளியர் திஸ் அக்கௌண்ட். இதில் வந்து என் டார்கெட் வந்து 4-7.5 இல்லைனா 4-5.5. ஐ ஜஸ்ட் ஹோல்ட் திஸ். என்கிட்ட பஃபர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பஃபர்னால் என்னென்னா ஒரு சேஃப்டி குஷன். $100 மேலே $120 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து நான் ஒரு சேஃப்டி குஷனை வச்சு ரிஸ்க் பண்ணி அடுத்த இது எடுப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஆன் திஸ் அக்கௌண்ட். இந்த வீடியோவில் வந்து இதுதான். இது வெயிட் பண்ணுவோம். ட்ரேட் ஐடியா வந்து எப்போவுமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க, இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம், நார்மல் தான். ஆனால் ரொம்ப மேலே கீழே இருந்தால் அது நார்மல் இல்லை, அது வந்து நம்மளே ஏமாற்றிக்கிற அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் ரீஜனை டேப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இந்த க்ரீன் ரீஜனோட எண்டை டேப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். என்னோடய இது வந்து ஸ்டாப்லஸ் வந்து இது தான் 4203. இது கீழே போச்சுன்னா ஐ எம் எக்ஸிட்டிங் இந்த ட்ரேடு. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே லூஸ் பண்ண. அவ்வளோதான் என்னால் லூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் இந்த வீடியோ. இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கண்டிப்பாக டூ எக்ஸ்ப்ளனேஷன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கேளுங்க. இப்படி தான் நீங்கள் 15 மினிட்ஸ் கீழே போகாதீங்க. 15 மினிட்ஸ் கீழே போகிறது வேஸ்ட். 15 மினிட்ஸ் கீழே போகிறது வேஸ்ட். யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை, பட் இஃப் யூ லைக் யூ கேன் ட்ரேட் திஸ். இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங்குள்ளே வராது. லைக் இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ ஆர் சம்திங். நான் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. இப்போ இருக்கிறதே 5 சப்ஸ்கிரைபர் தான். நான் எப்படி ப்ரமோட் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரமோஷன். சரி, ஃபண்டிங் குரூப்ஸில் யாராவது புதுசாக அக்கௌண்ட் வாங்கினா, என் மூலியமாக வாங்கினா, இந்த கோடு மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஐ எம் நாட் கம்பல் பண்ணால் ஓகே. ரெஃபரல் மாதிரி இது. ரெஃபரலுக்கு எனக்கு எதுவும் கிடைக்காது. மேபி இந்த இதுலேருந்து எனக்கு ஏதாவது அக்கௌண்ட் கிவ்அவே பண்ணாங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணி நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ்அவே பண்ணிடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 50K இருந்தால் என்ன, 100K இருந்தால் என்ன, எல்லாத்தையும் நான் கிவ்அவே பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா அது லோட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இது நான் அந்த ரெஃபரல் கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த வீடியோ. ப்ரீவியஸ் வீடியோ அதில் வந்து நிறையனா என்னை பொறுத்தவரை நிறைய 6 வாட்ச் ஹார்ஸ் அண்ட் 8 சப்ஸ்கிரைபர்ஸ். ப்ளீஸ் எவ்ரிஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷில் வேணும்னா கூட இங்கிலீஷில் கண்டென்ட் போடுறேன் நிறைய. ஆக்சுவலி இங்கிலீஷில் போடலாம் தான் இந்த கண்டென்ட் நான் நினச்சேன். இந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் போடலாம்னு நினச்சேன், நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு தமிழ்லேயே போடுவோம். தமிழில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டேன். இங்கிலீஷில் வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தமிழ்லேயே ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர் என்னென்னா யார் என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து அப்படின்னு. அதை எனக்கு தோணுது நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு, அதனால் நான் போடுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ், பை.